விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்லங்க, ஜட்ஜி சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து கட்சி நடத்துறாங்க, இவங்களோட தலைமை எந்த அளவுக்கு, அதாவது இவர் எந்த அளவுக்கு தலைமை தாங்குறாரு அப்படின்றத வந்து ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா காரி துப்பிருக்காரு. இத்தனை நாளா வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த கவர்மெண்ட் தான் தப்பு, விஜய் ஒன்றும் பண்ணல, விஜய் அப்பாவி, இப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டு சுத்தி இந்த அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த கோர்ட்டு சொன்னதை வச்சு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. யோசிக்கணும். இன்னமும் வந்து விஜய வந்து ஆக்சுவலா வந்து நல்லவரு, அவர் பாவங்க, அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து வந்துட்டு மக்களை தானே பார்த்துட்டு போனாரு இப்படின்னு நினைச்சிட்டு யாராச்சும் நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களாம் மனுஷனே கிடையாதுன்றத வந்து இது மூலியமா நான் பதிவு பண்றேன். எப்படின்னா ஏங்க 41 பேர் செத்துக்கிறாங்க, 41 பேர் செத்துக்கிறாங்க. இப்ப நான் என்னென்னலாம் வந்து ஆதங்கப்பட்டு பேசணும், அந்த ஜட்ஜி நேத்து பேசின ஜட்ஜி வந்து நான் நினைச்சது அப்படியே சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மனிதனா வந்து யோசிச்சிருக்காருங்க. பின்ன சிந்திச்சு பார்க்கணும். 41 பேர் செத்ததுக்கு என்ன பண்ணீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபீல் கூட பண்ணலங்க. யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு அந்த வீடியோ ஒன்று போட்டு விட்டு இதுக்கு வந்து அத்தனை பேரும் அவங்க டிவிகே கட்சி சார்ந்தவர்களும் இந்த வீடியோ அப்படியே இது பண்ணி ஐயோ விஜய் பாவங்க, அவர் பேசும்போது கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. பட் ஆனா மக்கள் வந்து தெளிவா பாக்குறாங்க. இவங்க பேசுற பேச்சு, ஒரு விஜய் பேசுற பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி தெரியுமா இருக்கு, யாரோ வந்து நடிப்பு சொல்லி கொடுத்து டேக் ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லாங்க. நேத்தைக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது மதுரை கோர்ட்லயே வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, சென்னை கோர்ட்லயும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த மதுரை கோர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த புஷி ஆனந்த் வந்து ஆக்சுவலா வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பெரிய தியாகம் பண்ணிட்டாரு. இவர் வந்து பெயில் வாங்குறதுக்கு ஆன்டிசிபேட் பெயில் வந்து அப்ளை பண்ணிருக்காரு. அதுக்கு ஜட்ஜி கேட்ட கேள்விக்கு எல்லாம் வந்து தரமான செய்கைங்க. அது இவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த புஷி ஆனந்த் உலகத்திலேயே, நான் சொல்றேன் உலகத்திலேயே எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு பொதுச் செயலாளரும் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜி கேட்கறாங்க, நீங்க வந்து நீங்க தானே வந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணீங்க. ஐயோ நான் பண்ணலங்க, அது அவங்க அட்வொகேட் புஷி ஆனந்த் தரப்பு. ஐயோ நாங்க பண்ணலங்க, அது பண்ணது மாவட்ட செயலாளருங்க. யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? ஒரு மாவட்ட செயலாளர் மேல கோத்து விட்டு யாருன்னா போவாங்களா? இது என்னது இது? ஆனா அவங்களே ஒத்துக்கல. அது எப்படி உங்களை கேட்காம எப்படி இந்த இடத்துல பர்மிஷன் போட்டிருப்பாங்க? எது வந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதானே பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க தானே பொறுப்பாவீங்க, அப்ப எப்படி நீங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டாரு. கேட்டு உனக்கு ஜாமீனும் கிடையாது ஒன்னும் கிடையாது சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டாங்க, கேன்சல் பண்ணி விட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் நீங்க, நாங்க ஏன் இப்படி சொல்றோம், இவங்க யாருமே வந்து அதாவது இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் காப்பாற்ற வரலங்க. இவங்களோட சுய லாபத்துக்காக ரசிகர்களையும் தொண்டர்களையும் யூஸ் பண்றாங்கன்றத வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு தெரியுது, இந்த கோர்ட் நேத்து பண்ண மூலியமா தெரியுதுல்ல உங்களுக்கு. என்னங்க அது, இப்படி யாருன்னா பேசுவாங்களா? அது அப்புறம் கேட்டா வந்து என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ பேரு இந்த அரசு வந்து குறை சொல்றதுக்காக இவங்க தான் வந்து உள்ள பூந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க, செருப்பை தூக்கி கச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சதின்னு சொன்னாங்க. ஆனா ஜட்ஜி தெளிவா சொல்லிட்டாரு, திஸ் இஸ் a man made disaster, இதனால் மனிதனால் ஏற்பட்ட விபத்து தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டாருங்க. ஏன்னா அந்த வீடியோல நீங்க பார்க்கும் போது பார்த்தோன்னா இந்த ஆதாரங்கள் டெய்லி தினமும் பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை ரிலீஸ் ஆகாம என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா வந்து இவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பானுங்க. இவங்க தான் உள்ள ஆள் இறக்கி விட்டாங்க, கத்தி எடுத்து குத்திட்டாங்க, செருப்பை தூக்கி அடிச்சாங்க, செருப்பை தூக்கி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேரு ஆளுங்களை செட் பண்ணி உள்ள வந்து விஜய் வந்து செருப்பு அடிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பேச்சுங்க. அதெல்லாம் வந்து முடிவு கட்டும் வகையில ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போது வந்து கொலை நடுங்கும். உயிருக்கு, அதாவது உயிர் போயிட்டு இருக்கு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செருப்பை தூக்கி அடிக்கிறான். ஏன்னா கையில எதுவுமே இல்ல. அவன் கையில என்ன இருக்கு, போன் இருக்கா? இல்ல போனை அடிக்க முடியுமா? இல்ல வந்து ஆக்சுவலா வந்து துண்டு இருக்கு, என்ன போட்டு அடிக்க கிடையாதுங்க. இருக்குது என்ன, ஒரு பொருள் கீழே வந்து செருப்பு இருக்கு, செருப்பு மேல தூக்கி போடுறான், என்ன காப்பாத்துன்னு சொல்றான். சரி அட்லீஸ்ட் விஜய் வந்து திரும்பி பாப்பாரு, பார்த்து வந்து என்ன காப்பாத்துவாங்க, யாராச்சும் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துனான். ஆனா வந்து இது என்ன பண்ணிட்டானுங்க, விஜய் செருப்பை தூக்கி அடிச்சுட்டாங்க. அடா படுபாவீங்களா டேய். இப்ப அந்த வீடியோ பாக்குற நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறீங்களா? இதுக்கு யாருன்னா பதில் சொல்லணும் உங்களால சொல்ல முடியுமா?
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யம வாகனம் சொல்ல முடியாது, அந்த யம வாகனம் அதை பார்த்தாலே இப்ப நம்மளுக்கு பயமா இருக்குங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த வாகனம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா 2 பேர் வந்து 2 வீலர்ல ஓட்டின்னு வரானுங்க. அதுல தட்டி போறாங்க. தட்டி கீழே வந்து நல்ல வேளை அவங்க சாவல. ஜட்ஜி கேட்கிறாரு, நீங்க வந்து இந்த ஆக்சிடென்ட்டை நீங்க பாத்தீங்களா இல்லையா கேட்ட. அதாவது முதல் வந்தவொடனே கேட்ட கேள்விதான், இது ஆக்சிடென்ட் இருக்கு, முதல்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா, ஏன் இன்னும் போலீஸ் வந்து இன்னும் வழக்கு பதிவு பண்ணாம இருக்கீங்க, ஏன் வந்து இந்த வந்து வண்டியை சீஸ் பண்ணாம இருக்கிறீங்க, இது பேர் வந்து ஹிட் அண்ட் ரன், ஏன் இப்படி பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் ஜட்ஜி. நடவடிக்கை எடுக்கணும், வண்டியை சீஸ் பண்ணணும், ஏன் பண்ணாம இருக்கு, இதை நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற கோர்ட் கேட்குது. என்னன்னா அதாவது இங்க சிறப்பான கேள்விங்க. அதாவது அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட். தமிழ்நாடு அரசையும் சேர்த்துதான் கேள்வி கேட்கிறார் ஜட்ஜி. யாரும் சும்மா விடுவாங்களா? இப்ப அந்த பசங்க மாட்டிக்கிறானுங்க, செத்து போயிட்டாங்க, யார் பொறுப்பு? யாருமே இல்லைங்க. இதான் உண்மை. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க உனக்கு பாட்டுன்னு. நல்ல வேலை அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோல வந்துச்சு. அந்த வாகனம் போயிட்டே இருக்கு, பொறுமையா போய்கிட்டே இருக்கு, ஜனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கிறாங்க. இத்தனையும் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் போலீஸ் பர்மிஷன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஊர்வலத்துக்கு யார் பிரச்சாரம் கொடுத்தா? எப்படி நீங்க பிரச்சாரத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க தொடர்ந்து? ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு உங்களுக்கு வந்து ஊர்வலம் போக அனுமதி கிடையாது சொல்லியாச்சு. ஆனா கேட்காம இவர் என்ன பண்றாரு, கூட்டம் கூடுறதுக்காக ஒரு கெத்து காட்டுறதுக்காக வேணும்னே வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி அங்க இருக்கிற மக்களை காக்க வச்சது யாரு? இதெல்லாம் எப்படிடா கவர்மெண்ட் மேல தப்பு சொல்றீங்க நீங்க? எப்படி கவர்மெண்ட் மேல தப்பு சொல்றீங்க? என்னைக்காச்சும் ஒரு பேச்சு இப்போ ஜட்ஜ் சொல்றாரு, கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வந்து போலீஸ் வந்து நெறிமுறைகள் போட்டிருக்காங்க, பட் ஆனா வந்து அந்த நெறிமுறைகள் எதுவுமே வந்து ஃபாலோவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. 21 போட்டாங்க, 21 எதுவுமே கேட்கல, 0 ஃபாலோ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவனு தானே, இவங்க சட்டமே இவனுக்கு தானே, இவனுக்கு எப்படி கேட்பானுங்க? அப்படியே நடந்துட்டு இருக்கீங்க ஜனநாயக நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்து இந்த கவர்மெண்ட் என்னன்னா பழி சொல்லணுமோ அவ்வளவு பழி சொல்றானுங்க. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஏன் வந்தாரு? செந்தில் பாலாஜி ஏன் 5 நிமிஷத்துல வந்தாரு? இதுல ஏதோ சதி இருக்கு. ஏண்டா செந்தில் பாலாஜி வீடு பக்கத்துல இருக்கு, நடந்து வந்தாலே 10 நிமிஷத்துல வந்துருவாரு, ஏன் அவர் வரக்கூடாதா? அவருக்கு தெரியாதா? ஓ அந்த ஊர் எம்எல்ஏயா, அந்த ஊர் எம்எல்ஏ அவளுக்கு தகவல் போயிருக்காதா? அதனால வந்தாரு. இவர் ஏன் வந்தாரு, அவர் ஏன் வந்தாருன்னு கேட்கிற நீங்க ஏன் தாமே கலந்து ஒருத்த கூட வரல? கேட்டார்ல நேத்து கேள்வி ஜட்ஜி பக்காவா. எங்க எல்லா கட்சியும் வேலை செய்யுது, நீங்க எங்க போனீங்க, உங்க கட்சிக்காரர்கள் எங்க போனாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியாது, அவங்க சொல்ல முடியாது. இந்த ஆதவ அர்ஜுன் எங்க, புஷி ஆனந்த் என்ன, அங்குள்ள மாவட்டம் யாருமே போலங்க. விஜய் போன பிரச்சனை ஆகுன்னு வச்சுங்க. மத்தவங்க எங்க போனீங்க, ஏன் போல? மக்களை நீங்க சிந்திக்கணும். இவங்களாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க வந்து எல்லாம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநல அரசியலுக்காக கெத்து காட்டுறதுக்காக வந்து இவர் பண்ண வேலைங்க. இவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களோ காப்பாத்துறதுக்கோ இல்ல உங்களை வந்து உங்க மேல பயங்கரமான அன்பு வச்சாலும் ஒன்னும் அவர் பண்ணல. அவர் வந்து அரசியல் நான் யாருன்னு காட்டணும், மற்ற எதிர்கட்சிகளை பயப்பட வைக்கணுன்றதுக்காக பண்ணாரு. எல்லாரும் கேக்குறீங்களா ஏன் இவ்வளவு சம்பவம் நடக்கல, வெறும் கரூர்ல மட்டும் தான் நடந்துச்சு? கரூர்ல மட்டும் இருந்துச்சுன்னா கரூர்ல வந்து அவருடைய பிம்பத்தை உடைக்கிறதுக்காக தான் கெத்து, கரூர் கோட்டையை நான் பிடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லா கூட்டமும் ஒண்ணு சேர்றதுக்காக இவங்க பிளான் பண்ணி 41 பேரை கொலை பண்ணிருக்காங்க. அதான் கரூர் நடந்திருக்கு. வேணும்னே கரூர் என் கோட்டை, ஏன்னா கரூருக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா 30 விழா நடந்துச்சு. அந்த 30 விழாவை பேஸ் பண்ணி நான் இதோட கூட்டத்தை கூட்டுறேன்டா, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்டா அப்படின்ற ஒரு விஷயத்தால வந்து விஜய் வந்து இத்தனை பேரை வந்து கொலை பண்ணிருக்காருங்க. கொலை பண்ணிருக்காரு, திட்டமிடுதல் இல்ல. யார் பொறுப்பேப்பா? வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பீங்களா நீங்க? இது என்னது? இது அநியாயமா இல்ல, பாவமா இல்ல? உங்களுடைய அரசியல் நோக்கம் நான் கெத்து காட்டுறதுக்காக மக்களை எழுந்திருக்கிறீங்களே, எங்கேயாச்சும் அவங்க கட்சிக்காரங்க எங்க சோகத்துல இருக்கிறாங்க? சோகத்துல எங்க இருக்கிறாங்க? இந்த ஆதவ அர்ஜுன் நான் முந்தா நேத்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறேன், இறந்து ஒரு 1.5 நாள்லயே ஏதோ வந்து பத்திரிகையாளர் பேட்டிக்கு வராங்க, ஏதோ அவங்க வீட்டுல வந்து எது இருக்கு, வாங்க வந்து சாப்பிடுங்க அங்க சேர்ல போட்டு உட்காருங்க, இருந்துட்டு போங்க. ஏன்னா பங்கன் நத்தின்னு இருக்கீங்க.
41 உயிர் போயிருக்கு. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அசால்ட்டா உங்களை காப்பாத்துறதுக்காக எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து பேசிட்டு ஊரு ஃபுல்லா வந்து திமுக தான் காரணம் சொல்றீங்களே. ஏடா நீங்க சிந்திக்க மாட்டீங்கடா. ஏடா சோறு சாப்பிடுறீங்கடா, சோறு தானே சாப்பிடுறீங்கடா, மனுஷன் தானே நீங்க, கொஞ்சமாச்சும் புத்தி இல்லையடா. விஜய் யாருடா உங்களுக்கு என்ன பண்ணா? விஜய் நம்பி இந்த அளவுக்கு வந்து சீர்கட்டு போறீங்களா? இதை கேட்டா வந்து எங்களை திட்டுறானுங்க, மிரட்டுறானுங்க. என்னடா டே நாங்க ஏன் கத்துறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, விஜய் என்ன பண்ணாரு? இப்ப வரைக்கும் இவ்வளவு பேசுற நீங்க விஜய் ஏன் லேட்டா வந்தாருன்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் கேட்டிருப்பீங்களா? நீங்க யாராச்சும் ஒருத்தருங்க விஜய் ஏன் லேட்டா வந்தார்? ஜட்ஜி கேட்கிறாருங்க, 8:45 நாமக்கல்ல நீங்க நிக்கணும், நீங்க ஏன் வரல? நீங்க ஏன் 8:45 தான் உங்க வீட்டுல இருந்து எப்படி கிளம்புறீங்க நீங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன் 8:45 கிளம்பி இங்க 2:30 மணிக்கு நீங்க வரீங்க? அப்போ வந்து இங்க காலையில 4 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் நீ இருக்கணும்னு முட்டாளுங்களா? அவன் சொல்லுவான் சார், அவன் பைத்தியம், விஜய் மேல பைத்தியமா இருக்கான், அவன் நிப்பான். ஆனா அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க. அவன் என் தலைவனை பார்த்துட மாட்டோமா நிக்கிறான். ஆனா அவன் தலைவன் ஒரு சுயநலவாதின்னு சொல்லிட்டு இப்ப புரிஞ்சிருப்பான் அவன். இதெல்லாம் எங்க போகுது? எவ்வளவு குழந்தைங்களை, அந்த குழந்தைங்க ஒரு பிஞ்சு குழந்தைய 1.5 வயசு குழந்தைய மிதிச்சு கொண்டு இருக்கிறானுங்க. மிதிச்சு ஒரு 10-20 பேரு. இதை நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா வந்து எப்படி கொலை நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு அவன் குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்லுவா? யாரு பதில் சொல்ல? இப்ப எவனா வரானா? எங்க இருக்கிறானுங்க இவனுங்கெல்லாம்? எங்க இருக்கிறானுங்க? ஏன் அந்த ஊர்ல இருக்கிற கட்சிக்காரங்க யாருமே இல்ல போயிட்டு பாக்குறதுக்கு, உதவி பண்றதுக்கு? என்னங்க இது? என்ன நடக்குதுங்க? இப்ப மட்டும் நடக்கலங்க, இது விக்கிரவாண்டில இருந்து இப்ப வரைக்குங்க எல்லா இதுலயும் சொல்லி விபத்து நடக்குது. மைக்கட்சி ஊரா ஒரு மாநாட்டிலே சரி, ஒரு கிட்டத்தட்ட செத்து போயிட்டாங்க, 60 பேர் மேல செத்துருக்காங்க. நீங்க கணக்கு பண்ணி பார்த்தாலே இதெல்லாம் எங்க? இதெல்லாம் இதுல என்ன பண்ணீங்க? இத்தனை பேர் இறந்துருக்காங்களே, என்ன பண்ணீங்க? இதுக்கு மட்டும் சும்மா ஒரு வெத்து அறிக்கை, நான் 20 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அப்படிதானே? மத்த செத்தாங்களே ஒரு 10 பேர், இந்த மாதிரி மாநாட்டிலையும் திருச்சிலையும் ஒரு 2 மாநாடு சேர்த்து ஒரு 10 பேர் செத்தாங்களா? உங்களுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? கேட்டா ஏப்பா எனக்கு என்னப்பா தெரியும், அவங்க வராங்க செத்தான்னு சொல்லிட்டு போயிடு. உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு என்ன? நீங்க உங்களை நம்பி பேசிட்டு போயிடலானுங்க. எங்க போனாலும் வந்து இந்த இளைஞர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காம, விஜய் யாருங்க, நம்ம படத்துல பாக்குறவன், இவன் எப்படி நம்மளுக்கு நல்லது பண்ணுவான், இவனுக்கு கவர்மெண்ட் பத்தி என்ன தெரியும், இவ அரசியலுக்குன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும், விஜய் வந்து எப்படி இறங்கி வந்து நம்ம நல்லது பண்ணுவாருன்றத அவனுங்களும் சிந்திக்கணும். அவனும் படிச்சவங்க தானே. அது இல்லாம நாங்க ஒரு விஷயத்த ஒண்ணு பேசுறோம்னா வந்து அதை வந்து அசிங்கமா பேசுறது, உள்ள வந்து இது மிரட்டுறது, கொலை மிரட்டல் விடுறது, இது யார் தைரியத்துல பண்றாங்க? வந்து நிக்கிறானுங்களா? அவங்களுக்கு நிக்க மாட்டானுங்க. ஒரு பிரச்சனை ஓட்டுருவானுங்க. இதுதான் அந்த தாவேக்கா. தயவு செய்து வந்து இதை புரிஞ்சுக்கணும். விஜய் இதெல்லாம் கட்சியா கிடையாதுங்க, இன்ஃபுளுசஸ் மார்க்கெட்டிங். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மீண்டும் சொல்றேன், புரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து எப்படின்னா, அவரு அரசியல் பண்ற நோக்கம்லாம் கிடையாதுங்க. அவர் அரசியல்னா என்னன்னு தெரியாது. யாரோ வந்து தூண்டி விடுறாங்க உள் மனசுல, நீங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அதனால முதலமைச்சர்ன்றது எவ்வளவு பேர் சாருன்னு தெரியும். அசால்ட்டா நம்மளுக்கு கூட்டம் இருக்குது, நம்மள வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் ஆகிய நீங்கள் தான் சிந்திக்கணும். யார் உண்மையான தலைவர், யார் உடனடியா வந்தது, எல்லாமே நீங்க பார்க்கணுங்க. தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இத்தனை பேரை வந்து செத்துருக்கிறாங்க. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இன்னும் கூட மீளங்க. அந்த குழந்தைகளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. எவ்வளவு தடவை நாங்க சொல்லுவோம், குழந்தைங்களை கூட்டின்னு போகாதீங்கடா, குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், நீங்க கூட்டின்னு போறதுனால என்னையா நடக்கும், நீங்க கூட்டின்னு போய் ரீல்ஸ் போடுறீங்க, வீடியோ போடுறீங்க, இதுக்கு தான் குழந்தைங்களை வச்சிருக்கீங்களா? கண்ட கூத்தாடிகளுக்காக பலி கொடுத்துட்டீங்களா பாவீங்களா? உங்களை என்னடா சொல்றது நானு? எத்தனை ஜட்ஜி எவ்வளவு காரி துப்புனாலும் நீங்க வேணா பாருங்க, இன்னும் திருப்பி ஒரு 3-4 வாரம் கழிச்சு திருப்பி எங்கன்னா போனா திருப்பி வந்து இதே மாதிரி இதே கூட்டம் கூட தாங்க செய்யும். இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மீண்டும் நடக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன்னா சிந்திக்கணும். ஒரு டைமா சிந்திச்சு பாருங்க தயவு செய்து.